ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆகாரப்பது சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி, குழந்தைங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்க எல்லா பொருளையும் பார்த்துங்க. முளைக்கட்டின பச்சை பயிறு, இனிப்பு மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மக்காச்சோளத்தையும் முளைக்கட்டின பச்சை பயிரும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து குறைப்பாக அரைச்சிக்கலாம். கூடவே உப்பு கலந்துக்கோங்க. குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். அது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, கூடவே கடையில் விற்கிற இந்த மேகி மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே 2 கப்பு உடச்ச கடலை மாவு வேணும். நான் இப்போ 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதோட 1/2 கப்பு சோள மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இதில் இன்னும் ஈரப்பதம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கப்பு உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5-6 ரஸ்க்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பிசைஞ்சிடுங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை சிறு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் ரஸ்க்கை பொடி பண்ணி நான் ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அந்த தட்டில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டி வச்சுடுங்க. ஒரு சின்ன ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் எல்லாத்தையும் பரப்பிடுங்க. நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆனோடனே நீங்கள் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு பாருங்கள், இப்போவே எப்படி கோல்டன் கலரில் இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணி கொடுங்க. இது மயோனைஸ் இல்லை சாஸ் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். வேண்டவே வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க.